திருநாமலையார் செய்திகள் வாசிப்பது நிர்மலா. செங்கம் அருகே அடிப்படை வசதியின்றி இயங்கும் தனியார் பள்ளியில் பூசு வேலை கூட முடியாமல் கட்டிட கம்பி வெளியில் தெரியும் ஆபத்தான சூழலில் மரண பயத்தில் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம். பெரும் விபத்து நடக்க முன்பே நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போலூர் சாலையில் முன்னூர் மங்கலம் அருகே சிருஷ்டி தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான குயிலம், முன்னூர் மங்கலம் பேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் அப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கும் இப்பள்ளியின் முழுவதுமாக கட்டி முடிக்காமல் கட்டிட கம்பி வெளியில் தெரியும் நிலையில் மாணவர்கள் மரண பயத்தில் பயின்று வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், விரைந்து கட்டி முடிக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தும் எவ்வித பதிலும் இல்லாமல் பள்ளி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சரியான குடிநீர் இல்லாமலும், கை கழுவிட முறையான குழாய் வசதி இல்லாமல், தோட்டத்திற்கு செல்லும் குழாயில் முண்டியெடுத்தும், புதர்மண்டி கிடக்கும் பகுதிகளில் வெட்ட வெளியிலும் மாணவர்கள் உணவருந்தும் அவல நிலை பள்ளியில் உள்ளதைக் கண்டு மனம் பதறும் பெற்றோர்கள் கூலி வேலை செய்தாவது தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைத்து வரும் நிலையில் எங்களிடம் பணத்தை மட்டும் கராராக பெற்றுக்கொண்டு அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தராதது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் கட்டிட கம்பி வெளியில் தெரியும்படியும் கட்டிட வேலை செய்யும் கருவிகள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுள்ளதால் மாணவர்கள் ஒருவித மரண பயத்திலேயே கல்வி கற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வைக்கின்றனர். மேலும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய CCTV கேமராக்கள் கூட பொருத்தாமல் இயங்கும் பள்ளிக்கு முறையாக லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதா எனவும் ஐயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே மாவட்ட கல்வி நிர்வாகம் உடனடியாக இப்பள்ளியை ஆய்வு மேற்கொண்டு பெரும் விபத்து நடக்கும் முன்பே பள்ளியில் உள்ள குறைபாடுகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். தலைமை ஆசிரியர் V. மூர்த்தி.